வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஸ்வீடனுக்கு பயணம். தரம் குறைந்த மருந்தினால் பார்வை இழந்தவர்கள் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தாக்கல். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஸ்வீடனுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சிநேகபூர்வமான சந்திப்புகளில் பங்கேற்பதற்காக அவர் ஸ்வீடனுக்கு பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்வீடனில் நாளை இடம்பெறவுள்ள பொதுக்கூட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டமைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். சரிவடைந்த பொருளாதாரத்தை 2 வருடங்களில் மீட்க முடிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் வீழ்ச்சியடையாத வகையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளார். கொழும்பு ஐடிசி ரத்னதீப விருந்தக கட்டடத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். தற்போதைக்கு தேங்கி கிடக்கும் விண்ணப்பங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாக விநியோகிக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வெகு விரைவில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் வெகுசன தொடர்பு அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசு நிறுவனங்களில் கூடுதல் வருமானம் ஈட்டும் நிறுவனமாகவும் துறைமுகம் சுங்க திணைக்களம் போன்ற முக்கிய பல நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிடத்தக்க சேவையொன்றை ஆற்றி வருவதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின்படி 2024ஆம் ஆண்டின் 4 மாதங்களில் மாத்திரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான 1371 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முறையான அனுமதியின்றி வெளிநாட்டு வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல், சரியான வேலை உத்தரவு இல்லாமை, வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதற்காக பணம் வசூலித்தல், சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைகளுக்கு மக்களை வழிநடத்துதல் போன்ற முறைப்பாடுகள் பணியகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. பணியகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 495 முறைப்பாடுகளுக்கு இக்கால பகுதியில் தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் முறைப்பாடு செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தையும் விசாரணை அதிகாரிகள் மீளப் பெற்றுள்ளனர். இதற்கமைய 680க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளுக்காக மோசடி செய்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 28 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இன்றி நடத்தப்பட்டு முறையான பணி உத்தரவை பெறாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு ஆட்சேர்ப்பு செய்த 8 முகவர் நிலையங்களையும் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். கண் சத்திர சிகிச்சையின் போது தரம் குறைந்த மருந்து பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக பார்வையிழந்த நோயாளிகள் கெஹலிய ரம்புக்வெலவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். 2023ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதமளவில் நுவரெலியா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட கண் சத்திர சிகிச்சையின் பின்னர் 6 நோயாளிகள் பார்வை திறனை முற்றாக இழந்திருந்தனர். குறித்த நோயாளிகளுக்கான சத்திர சிகிச்சையின் போது தரம் குறைந்த மருந்து பயன்படுத்தப்பட்டிருப்பதும் கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சு பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னரே குறித்த மருந்து பொருள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின்னர் பார்வை திறனை இழந்த நோயாளிகளுக்கு நட்டஈடு வழங்கப்படும் என அப்போதைய சுகாதார அமைச்சராக செயற்பட்ட கெஹலிய ரம்புக்வெல அறிவித்திருந்த போதிலும் அவ்வாறான இழப்பீடுகள் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் குறித்த 6 நோயாளிகளும் ஒன்றிணைந்து கெஹலிய ரம்புக்வெலவிடம் நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். ஒரு நோயாளிக்கு 100 மில்லியன் ரூபாய் வீதம் 6 நோயாளிகளுக்கும் 600 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடாக வழங்க வேண்டும் என பார்வை இழந்தவர்கள் நீதிமன்றை அணுகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா யோசப் அவர்கள் தனது பதவி விலகல் கடிதத்தை பாப்பிரசரின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஊடாக பாப்பிரசருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மின்னஞ்சல் மூலமாக இந்த பதவி விலகல் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆயரின் பதவி விலகல் கடிதம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்விடயம் தொடர்பில் மட்டக்களப்பு மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜீவராஜ் எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. தொடர்ச்சியான உடல்நிலை பாதிப்புக்குள்ளான ஆயர் இதன் காரணமாக பதவி விலகுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தே முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட ஆயர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் ஆயரின் கோரிக்கை தாமதமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரைவில் புதிய ஆயர் ஒருவர் நியமிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான பயிலுனர்களை அனுமதிக்கும் செயற்பாடு அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இதனை தெரிவித்தார். கல்வியியல் கல்லூரிகளுக்கான பயிலுனர்களாக இணைந்து கொள்ள சுமார் 60,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுள் பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அனுமதி வழங்கும் செயற்பாடு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது. இதேபோன்று கல்வியியல் கல்லூரிகளில் கற்கை நெறிகளை முடித்துக் கொண்ட 4,160 பேர் விரைவில் வெளியேறவுள்ளனர். இதற்கு மேலதிகமாக விரைவில் 23,000 பேர் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவில் நடைபெற்று வரும் ஜீ தமிழின் சரிகமப இசை நிகழ்ச்சியில் மலையக குயில் அசானியை தொடர்ந்து இம்முறை பண்டாரவளியைச் சேர்ந்த இந்திரஜித் தெரிவாகியுள்ளார். முதற்கட்ட குரல் தேர்வில் நந்தா நீ என் நிலா என்னும் SPV பாடலை பாடி நடுவர்களை புல்லரிக்கச் செய்துள்ளார் இந்திரஜித். இப்பாடலூடாக தனது திறமையை வெளிக்காட்டி நடுவர்களையும் ரசிகர்களையும் வியப்படைய செய்துள்ளார். முன்னதாக இலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் தனது திறமையை நிரூபித்த இந்திரஜித் இடைவிடாத தனது முயற்சியினால் இன்று இந்திய தொலைக்காட்சி போட்டி நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுள்ளார். தனது இசை பயணத்தில் பண்டாரவளை இந்திரஜித் சாதனை படைக்க வேண்டும் என இலங்கை ரசிகர்கள் பலரும் தமது வாழ்த்துதல்களை தெரிவித்து வருகின்றனர். மத்தள விமான நிலையத்திற்கு 5 நிறுவனங்கள் தமது விருப்புக்கோரல்களை சமர்ப்பித்துள்ளன. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை பயன்படுத்துவதற்காக ஆர்வம் காட்டுகின்ற தரப்பினர்களிடமிருந்து விருப்புக்கோரல்களை பெற்றுக்கொள்வதற்காக 2023 ஜனவரி 9 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கமைய விருப்புக்கோரல்கள் கோரப்பட்டுள்ளதுடன் 5 நிறுவனங்கள் விருப்புக்கோரல்களை சமர்ப்பித்துள்ளன. அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை உடன்பாட்டு குழுவின் விதந்துரைக்கமைய மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் முகாமித்துவத்தை இந்தியாவின் அல்லது அதனுடன் இணைந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு 30 வருட காலத்திற்கு ஒப்படைப்பதற்காக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சரவை சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள 8,400 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வதற்கு JVP-யின் கீழ் இயங்கும் சோசலிச இளைஞர் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இளைஞர் சேவை மன்றத்தின் சொத்துக்களை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்படவுள்ளது. முறைப்பாடு இன்று எழுத்து மூலம் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படும் என சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக அவர் பதவி வகிக்கும் காலத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பதுடன் வேறுவிதமான சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது. ஜனாதிபதிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டாலும் அது தொடர்பிலான விசாரணைகளின் போது ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் அல்லது அவர் நியமிக்கும் பிரதிநிதி ஒருவரை கலந்து கொள்வார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஆளும் அல்லது எதிர்க்கட்சிகளால் குற்ற பிரேரணையொன்றை கொண்டு வருவதன் ஊடாக மாத்திரமே ஜனாதிபதி ஒருவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இல்லையெனில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை போன்று தானாக முன்வந்து ஜனாதிபதி ஒருவர் ராஜினாமா செய்தால் மாத்திரமே அவரது பதவி இல்லாமற் போகும். இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதிகள் பதவி வகித்த காலத்திலும் அவர்கள் பதவியிலிருந்து விலகிய பின்னரும் அவர்கள் மீது சுமத்தப்படும் ஊழல், மோசடிகள், குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.